நிகர தங்குடையுடமாகிய இல்லாமல் அல்லாஹ்வின் திருப்பெயர் ஒட்டி ஆரம்பம் செய்கின்றேன். இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் மார்க்கம் படித்த ஆலிம் பெருமக்கள், மஸ்ஜிதுகளிலே பணிபுரிந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் இந்த ஆர்ப்பாட்ட களத்திலே நிப்பாட்டப்பட்டிருக்கிறோம் என்றால், முதலாவதாக இந்த நாட்டை ஆளுகின்றவர்களும் இந்த நாட்டினுடைய உளவுத்துறையும் இந்த நாட்டினுடைய காவல்துறையும் முதலாவதாக நாங்கள் யார் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த நாட்டிலே நாங்கள் யார்? இன்று இந்த பாரத திருநாட்டினுடைய நாற்காலியிலே உட்கார்ந்து ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய பிரதமராகட்டும், ஜனாதிபதியாகட்டும், அல்லது ஒவ்வொரு மாநிலங்களில் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய முதல்வர்களாகட்டும், இந்த நாடு நீங்கள் எல்லாம் எங்களை ஆள்வதற்காக வேண்டி, கிடைக்கப்பெறுவதற்காக வேண்டி சுதந்திரத்திற்கு நாங்கள் உயிர் கொடுத்து இந்த நாட்டை மீட்டவர்கள். 50,000க்கும் மேற்பட்ட இந்த நாட்டிலே இந்த நாடு விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி 50,000க்கும் மேற்பட்ட மார்க்கம் படித்த ஆளுங்களாகிய நாங்கள் எங்களுடைய உயிரை கொடுத்து இந்த மண்ணை மீட்டிருக்கிறோம். காவல்துறையினரே, உளவுத்துறையினரே, முதலாவதாக எங்களை நீங்கள் யார் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். தமிழகத்தை ஆளுகின்ற அம்மையார் அவர்களுக்கு நாங்கள் யார் என்பதை நீங்கள் கொண்டு போய் எத்தனையோ விஷயங்களை போட்டுக் கொடுப்பீர்கள். ஆனால் இதை படம் எடுத்து போட்டு காட்டுங்கள். நாங்கள் சுதந்திரத்துக்கு பாடுபட்டவர்கள். ஏனென்றால் அங்கு அண்ணல் காந்தி ஆகட்டும், அருமை நேருவாகட்டும், சுபாஷ் சந்திர போஸ் ஆகட்டும், நேதாஜி ஆகட்டும், அனைவருமே இந்த இஸ்லாமிய தளத்திலே நின்ற முகமது ஜின்னா என்ற மௌலானா என்ற பட்டத்தை பெற்றவர்களோடு கைகோர்த்து என்று இந்த நாடு விடுதலை பெறுவதற்காக வேண்டி பாடுபட்டவர்கள். அஸ்திவாரத்தின் மீது கை வைத்திருக்கிறீர்கள். அஸ்திவாரத்தின் மீது கை வைக்கப்பட்டிருக்கிறது. அஸ்திவாரத்தின் மீது கை வைத்தால் நாங்கள் மட்டும் ஆடப்போவதில்லை, ஆளுகிறவர்களும் காவல்துறையினர் உளவுத்துறையிலும் சேர்ந்துதான் ஆட வேண்டும். எனவே எச்சரிக்கையாக நாங்கள் இங்கே சொல்லி வைக்கிறோம். இது ஒரு அடையாள கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம். எல்லாம் ஆர்ப்பாட்டத்திற்கு வாருங்கள் என்று அழைப்பார்கள். கமிஷனர் கேட்டுக் கொண்டதற்கிணங்க நாங்கள் இரவு 9 மணியிலிருந்து விடுகின்ற வரையும் எங்கள் மக்களை போராட்டத்திற்கு வர வேண்டாம் என்று கேட்டுக் கொண்டதற்கு பிறகு வந்தவர்கள் தான் இவர்கள். எனவே அருமையானவர்களே, இந்த நாட்டை ஆளுகின்றவர்களே, ஒன்றை சொல்லி வைக்கிறோம். நீங்கள் யாரின் மீது கை வைக்கப்பட்டு நாங்கள் இந்த களத்திலே நின்று இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் உணர வேண்டும். ஏனென்றால் நாங்கள் யாருக்கும் அடிமைகள் அல்ல, நாங்கள் யாருக்கும் அடிமைகள் அல்ல. எனவேதான் இந்த நாடு விடுதலைக்காக வேண்டி உயிரை கொடுத்தோம். நாங்கள் யாருக்கும் அடிமையாக இருக்க மாட்டோம். ஆனால் நாங்கள் பணி செய்கின்ற இடத்தில் மட்டுமா நாங்கள் அடிமையாக இருந்து விடுவோம்? எங்கள் அடிமைகளைப் போல யாராவது அடிப்பதற்கோ கொலையடி தாக்குவதற்கோ முயன்றால் இனி தமிழகத்தில் சொல்லவில்லை, இனி இந்த இந்தியாவிலே யாராவது ஒருவர் இமாமின் மீதோ மார்க்கம் படித்தவனின் மீதோ கை வைத்தால் அவர்களுக்கு நாங்கள் அல்ல, இந்த நாட்டினுடைய சட்டம் அதற்குண்டானவருடைய தண்டனையை வழங்க வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்திலே கேட்டுக்கொண்டு, அன்புசால் பெருமக்களே, எல்லா இடங்களிலுமே போக்கரிகள், எல்லா இடங்களிலுமே லஞ்ச லாவணியம் ஆடுவது போல மஸ்ஜிதுடைய பொறுப்புகளை ஆளுகிறவர்களுக்கு மத்தியிலையும் அங்கேயும் லஞ்சங்கள் தாண்டவமாடி அங்கேயும் அவர்கள் அத்துமீறக்கூடியவர்கள் நுழைந்து விட்டார்கள். காவல்துறையினருக்கு ஒன்றை சொல்லுகின்றேன், ஆளுநர்களுக்கு ஒன்றை சொல்லுகின்றேன். நீங்கள் ஒவ்வொரு மஸ்ஜிதுடைய பொறுப்பாளர்களை அங்கே நியமனம் செய்யும் பொழுது வக்போர்டை கேட்கின்றேன், அங்கே அயோக்கியர்களுக்கு இடம் கொடுக்க கூடாது, அங்கே அக்கிரமக்காரர்களுக்கு இடம் கொடுக்க கூடாது. அது எப்படிப்பட்ட புனிதமான இடம் என்பதை தமிழக அரசு இனி
நடவடிக்கையும் எடுக்க வேண்டுமாய் இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக கேட்டுக்கொண்டு, அன்புசார் பெருமக்களே, இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக நமது வேட்கையை, நமது உள்ள கிடங்கை தமிழக அரசுக்கு நாம் எடுத்து வைத்திருக்கிறோம். இது நமது உரிமை, இது நமது இந்த நாட்டில் இந்த குடிமகனாக பிறந்தவனுக்கு கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய உரிமை இது. எனவே இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக இனியும் இந்த கொலைவெறி தாக்குதல்கள் தொடர்மையானால் மாதத்துக்கு ஒன்று, வாரத்துக்கு ஒன்று, ஊருக்கு இழுத்த வாயிலை போல எங்களை பயன்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய சமுதாயத்திற்கு முன்னை இந்த ஆர்ப்பாட்டத்திலே கண்டனமாக பதிவு செய்கிறோம். இதை அரசு உன்னிப்பாக கணித்து கவனித்து முறையிலேயே கிள்ளி எறிவதற்கு தயாராக வேண்டும். அப்பொழுதுதான் இந்த நாடு நலம் பெறும் என்பதை நினைவுபடுத்தி, அன்புசார் பெருமக்களே, இந்த ஆர்ப்பாட்டம் இந்த ஆர்ப்பாட்டம் என்பது ஒரு முன்னோட்டமாக நடத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒன்றுதான். இனியும் இந்த காவல்துறை கூலிப்படையினரை கைது செய்யவில்லை என்றால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய 40,000க்கும் மேற்பட்ட மார்க்கம் படித்த ஆளு பெருமக்கள் நாங்கள் வெள்ளிக்கிழமை சும்மா தொழுகை முடித்துவிட்டு தமிழகத்தினுடைய ரோடுகளிலே நாங்கள் அமர்ந்து விடுவோம். எனவே கூலிப்படையை உடனடியாக கைது செய்ய வேண்டும். இவனை, இந்த ஹயாத் பாஷாவை கைது செய்வதற்கு காவல்துறைக்கு 12 நாட்கள் தேவைப்பட்டிருக்கிறது. 12 நாட்கள் தேவைப்பட்டிருக்கிறது. வெட்கம்தான். நமது காவல்துறைக்கு ஒரு மரியாதை உண்டு. தமிழகத்தினுடைய காவல்துறை உண்மையிலேயே நெஞ்சுயர்த்தி நிற்கக்கூடியவர்கள். ஏனோ தானோ என்று இமாமை பற்றி விளங்கவில்லை. இமாம் தானே, அவர் அடிபட்டால் என்ன என்றுதான் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். இன்றுதான் தமிழகம் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறது. எங்களுடைய மாநில சபை இந்த கூலிப்படையினரை கைது செய்யவில்லை என்றால் இனமான உணர்வோடு மாநிலத்தையும் கேட்கின்றோம். இனமான உணர்வோடு நாம் களத்தில் இறங்கி அந்த கூலிப்படையினரை கைது செய்வதற்கு நீங்கள் தமிழக அளவிலே ஆர்ப்பாட்டத்தை இன்னும் ஒரு வாரத்திலே அறிவித்து விடுவோம். எனவே கூலிப்படையையும் கைது செய்தாக வேண்டும். மீண்டும் கைது செய்தால் மட்டும் போதாது, எங்களுடைய செய்தி தொடர்பாளர் கேட்டுக் கொண்டிருக்கிறங்க அவர்களை 90 நாட்கள் கடும் தண்டனைக்கு அவர்களை உள்ளாக்க வேண்டும். ஏனோ தானா என்று அவர்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன தண்டனைகளை வழங்கி அவர் சமுதாயத்தில் உழவ வந்தால் மீண்டும் நாங்களே படித்துக் கொண்டு வந்து உங்களிடத்தில் ஒப்படைக்க வேண்டிய நிர்பந்தத்தை எங்களுக்கு ஏற்படுத்தி விடாதீர்கள். நீங்கள் வாங்குகின்ற சம்பளத்திற்கு உங்களை வேலை செய்யவில்லை, சொல்ல செய்யவில்லை. நீங்கள் உணர்வோடு, புரிந்துணர்வோடு இந்த நாட்டினுடைய தாக்கக்கூடிய நீயும் ஒரு குடிமகன், தாக்கப்பட்டிருக்கக்கூடியவள், அஸ்திவாரமுடையவள் என்பதை மனதிலே வைத்து நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டுமாய் இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக கேட்டு, அன்புசார் பெருமக்களே, நாம் தடுக்கப்பட்டு இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம். இல்லை என்றால் இந்த சென்னை மாநகரம் இன்று குழுமி இருக்கும். இரவு பூராவும் நமது மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர்கள் எல்லாம் ஒவ்வொரு இடங்களுக்கும் போன் செய்து வர வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டதற்கு பிறகு இங்கே வந்தவர்கள் காவல்துறையை மனதிலே வைக்க வேண்டும். இங்கு ஆளுகிறவர்களை மனதிலே வைக்க வேண்டும். எனவே ஆளுகின்ற முதல்வர் அவர்களுக்கு உளவுத்துறையினரை நீங்கள் எடுத்துக் சொல்லுங்கள். இவர்கள் யார், சுதந்திரத்துக்கு பாடுபட்டவர்கள் என்பதை அவர்களுடைய மனதிலே பதிய வைத்து எங்களுடைய பாதுகாப்பு எங்களை படைத்த ரப்பு காப்பாற்றுவான் என்பதில் எங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் வாழுகின்ற நாட்டிலே, இந்த ஜனநாயக நாட்டிலே நமக்கு இருக்கக்கூடியவருடைய உரிமைகளை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி நாம் யாரையும் ஏமாற்றவும் கூடாது, ஏமாறவும் கூடாது என்று போதிக்கப்பட்டவர்கள். இந்த நாட்டை ஆளுகிறவன் நல்லபடி ஆள வேண்டும், இந்த நாட்டை பாதுகாக்கின்றவன் நல்லபடி பாதுகாக்க வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் நாங்கள் தொழுகையிலே பிரார்த்தனை செய்யக்கூடியவர்கள். எங்கள் மீது கை வைப்பதற்கு இந்த தமிழகத்தில் அல்ல, இந்த உலகத்தில் இனி ஒருவன் பிறந்துதான் வர வேண்டும். எனவே அன்புசார் பெருமக்களே, இது ஒரு அடையாள ஆர்ப்பாட்டம் தானே தவிர எங்களை தமிழக வீதியிலே இழுத்து விட்டு விடாதீர்கள் காவல்துறையினரை. எனவே இதை எச்சரிக்கையாகவும்
கண்டனமாகவும் இந்த கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்திலே என் வார்த்தைகளை பதிவு செய்து நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. நாரே தக்பீர், நாரே தக்பீர், நாரே தக்பீர், ஜிந்தாபாத் ஜிந்தாபாத் ஜிந்தாபாத், ஜமாத் உலமா ஜிந்தாபாத் 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 ஜிந்தாபாத், ஓங்கட்டும் 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 ஓங்கட்டும், வெள்ளட்டும் 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 வெள்ளட்டும், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், தமிழக அரசின் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், கைது செய் கைது செய் கைது செய் கைது செய் கைது செய் கைது செய், நாரே தக்பீர், நாரே தக்பீர், நாரே தக்பீர், ஜிந்தாபாத் 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 ஜிந்தாபாத், ஓங்கட்டும் 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 ஓங்கட்டும், சமுதாய ஒற்றுமை ஓங்கட்டும், ஓங்கட்டும் ஓங்கட்டும், சமுதாய ஒற்றுமை ஓங்கட்டும், வெள்ளட்டும் 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 வெள்ளட்டும், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், உலமாக்களின் ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், தமிழக அரசின் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், கைது செய் கைது செய் கைது செய் கைது செய், நாரே தக்பீர், நாரே தக்பீர், நாரே தக்பீர், ஜிந்தாபாத் 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 ஜிந்தாபாத், ஓங்கட்டும் 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 ஓங்கட்டும், வெள்ளட்டும் 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 வெள்ளட்டும், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், உலமாக்களின் ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், தமிழக அரசின் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், கைது செய் கைது செய் கைது செய் கைது செய் கைது செய் கைது செய். السلام عليكم ورحمة الله وبركاته. கவன ஈர்ப்பு முறையினுடைய இறுதியாக கவன ஈர்ப்பு உரையை தமிழ் மாநில சென்னை மாவட்ட ஜமாஅத் உலமா சபையினுடைய பொதுச் செயலாளர், சென்னை
பல்கலைக்கழகத்துடைய பேராசிரியர் பெருந்தகை டாக்டர் அன்வர் பாதுஷா உலகி அவர்கள் இப்போது நம்மிடையே தமிழக அரசுக்கும் காவல்துறைக்கும் கவன ஈர்ப்பு உரையை அது நல்லுரையாக, அது உரைக்கும் உரையாக, அது எச்சரிக்கும் உரையாக, அனைத்து சமுதாய மக்களுக்கும் பாதுகாப்பு வழங்கும் உரையாக இப்போது உரையாற்ற இருக்கிறார் என்பதை அன்போடு அவரை அழைக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அருமை சகோதரர்களே, ஏறக்குறைய கடந்த ஒரு மணி நேரமாக நாம் எந்த நோக்கத்திற்காக கூடியிருக்கிறோம் என்பதையும், சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் அரசும் காவல்துறையும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் நமது சகோதரர்கள் அறிஞர் பெருமக்கள் எடுத்துக் கூறினார்கள். இது ஒரு புறத்தில் பார்த்தால் நமது சகோதரர் தாக்கப்பட்டிருக்கிறார் என்பதற்காக நாம் களத்தில் இறங்கி இருக்கின்றோம் என்பதை போன்று தெரிகிறது. ஆனால் உண்மை அதுவல்ல. இந்த பிரச்சனை நம்முடைய தனிப்பட்ட பிரச்சனை அல்ல, குடும்ப பிரச்சனை அல்ல. இது நம்மை விட வெட்கப்படக்கூடிய அளவிற்கு, ரோஷப்படக்கூடிய அளவிற்கு அரசுக்கும் காவல்துறைக்கும் எச்சரிக்கை கொடுக்கப்பட்ட விஷயம். அவர்கள் இது களமிறங்கியிருக்க வேண்டும், கையில் எடுத்திருக்க வேண்டும். குற்றவாளிகளை உரிய நேரத்தில் இனம் கண்டிருந்து கைது செய்து அவர்களை தண்டனைக்கு உட்படுத்துவதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதை செய்திருக்க வேண்டும். இது அவர்கள் வழங்குகின்ற சலுகை அல்ல, அது அவர்களுடைய தார்மீக கடமை. அந்த கடமையை நிறைவேற்ற முடியவில்லை என்று சொன்னால் பொறுப்பில் இருப்பதிலிருந்தே அவர்கள் விலக வேண்டும். இதுதான் உண்மையான விஷயம். பொதுவாகவே நமக்கு இஸ்லாம் கற்றுத்தருகின்ற முறை அதுதான். ஒன்றே உங்களது பணியை உரிய முறையில் செய்யுங்கள், அல்லது முடியாது என்று சொல்லிவிட்டு வெளியேறுங்கள் என்று சொல்வதுதான் முறை. இது எல்லோருக்குமே பொதுவானது. குறிப்பாக இன்னொரு விஷயம், இந்த செயல்களை பார்க்கின்ற நேரத்தில் ஏதோ ஒருவர் தாக்கப்பட்டிருக்கிறார் என்பது செய்தியே அல்ல. இது பலத்திற்கும் பலகீனத்திற்கும் மத்தியில் உண்டான ஒரு பிரச்சனை. எங்கெல்லாம் பலகீனமானவர்கள் இருக்கின்றார்களோ அங்கு பலமுடையவர்கள் பலகீனமானவர்களை தாக்குவதும் தங்களுக்கு கீழ் கொண்டு வருவதற்கு முயற்சி செய்வதும் நடைபெறுகின்ற ஒரு செயல். இது சில சமயங்களில் தனி மனிதர்களுக்கு மத்தியில், சில சமயங்களில் இரண்டு சமூகங்களுக்கு மத்தியில், சில சமயங்களில் இரண்டு நாடுகளுக்கு மத்தியில் கூட நடைபெறுகிறது. ஒரு அடிப்படை என்னவென்று சொன்னால், ஆதிக்கமுடையவர்கள் பலசாலிகள் பலகீனமானவர்களை தாக்குவது என்பது இது ஒரு அவர்கள் வைத்திருக்கின்ற இலக்கு. ஆனால் இதிலிருந்து தங்களுடைய மக்களை, தங்களுடைய குடிமக்களை பாதுகாப்பதற்கு தான் அரசு காவல்துறை இருக்கிறது. அவர்களுடைய பணியே அதுதான். இஸ்லாத்தினுடைய மிகப்பெரிய ஜனாதிபதியான கலீஃபா அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுடைய வார்த்தை இப்பொழுது நினைவு கூறத்தக்கது. அந்த வார்த்தைகள் எல்லாம் அரசின் கவனத்திற்கு செல்ல வேண்டும். அந்த வார்த்தைகளை எந்த அரசு தங்களது மூல கொள்கையாக வைத்திருக்கிறதோ அந்த அரசு தான் இந்த உலகத்தின் சிறந்த அரசாக இருக்க முடியும். கலீஃபா ஜனாதிபதி அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்வார்கள், உங்களில் பலகீனமானவர்கள் என்னிடத்தில் பலமிக்கவர்கள், உங்களில் பலமிக்கவர்கள் என்னிடத்தில் பலகீனமானவர்கள் என்று சொல்வார்கள். அதற்கு என்ன பொருள்? உங்களில் செல்வந்தர்கள், உங்களில் பதவி நிறைந்தவர்கள், பட்டம் பெற்றவர்கள், பல்வேறு வகைகளில் மேன்மை மிக்கவர்கள், அவர்களை பார்த்து நான் பயப்பட மாட்டேன், அஞ்ச மாட்டேன். மாறாக சிரமப்படுபவர்கள், கஷ்டப்படுபவர்கள், பலகீனமானவர்கள், அவர்களை பார்த்து தான் நான் அஞ்சுவேன். காரணம், அவர்களை காப்பது என்னுடைய கடமை. இந்த உலகம் எல்லோரும் அவர்களை சாதாரணமாக கருதும். ஆனால் உண்மையில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துபவர்கள் அவர்கள்தான். ஒன்று அவர்களின் வாக்குகளின் மூலம் இருக்கும், அல்லது அவருடைய பிரார்த்தனைகள் மூலம் இருக்கும். இதில் துளியளவும் சந்தேகத்திற்கும் இல்லை. எப்பொழுது பலகீனமானவர்கள் கை வைக்கப்படுகின்றார்களோ, பலகீனமானவர்கள் அச்சுறுத்தப்படுகின்றார்களோ, பலகீனமானவர்கள் ஏதேனும் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படுகின்றார்களோ, அன்று அவர்கள் பெறுகின்ற பெருமத்தின் காரணமாக சம்பந்தப்பட்ட துறையும் சரி, அரசும் சரி, மிகப்பெரிய இழப்புகளை சந்தித்தே தீர வேண்டும். அருமை தோழர்களே, இன்னும் சொல்ல போனால் இது ஏதோ தனிப்பட்ட நாங்கள் எந்த விஷயங்களை எல்லாம் எங்களது உயர்தரமான மஸ்ஜிதை பற்றி நாங்கள் பேசியிருந்தோமோ அதை ஏதோ ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் இங்கு பகிரங்கமாக எங்களை சொல்ல வைத்திருக்கிறார் என்றுதான் அர்த்தம். நாங்கள் சொல்லுகின்ற தகவல் எல்லாம் எங்களுடைய மக்களுக்கும் சரி நேர்மையாக நடந்து கொள்ளுங்கள்,
நியாயமாக நடந்து கொள்ளுங்கள், ஒழுக்கமாக நடந்து கொள்ளுங்கள், கற்பாக நடந்து கொள்ளுங்கள், நீங்கள் நற்குணமுடையவராக நடந்து கொள்ளுங்கள் என்ற தகவலைத்தான் நாங்கள் சொல்லிக் கொண்டே இருக்கின்றோம். இந்த தகவலை சொல்லுபவர்களுக்கே இந்த நிலை என்று சொன்னால் இந்த நாட்டில் யாருக்கு பாதுகாப்பு இருக்கும்? இந்த நாட்டில் யாருக்கு பாதுகாப்பு இருக்கும்? அருமை சகோதரர்களே, ஒரு விஷயம் காவல்துறையும் சரி, பொதுமக்களும் சரி, எல்லோருமே கவனமாக கேட்க வேண்டும். இது போன்ற குற்றம் இன்று சர்வசாதாரணமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அங்கொன்றும் இங்கொன்றுமாக இல்லாமல் ஒவ்வொரு நாளும் பல்வேறு தகவல்கள், பல தகவல்களை மீடியாக்கள் மூலம் நாம் பார்க்கின்றோம். எந்த அளவிற்கு குற்றவாளிகள் தைரியமாக இருக்கிறார்கள், காவல்துறையின் கண்ணில் மண்ணை போட்டு விடலாம் என்று கருதுகின்றார்கள், அல்லது ஏதேனும் லஞ்சத்தின் மூலம் தங்களை தற்காத்துக் கொள்ளலாம் என்று கருதுகின்றார்கள், அல்லது பெரிய மனிதர்களின் முதுகுக்கு பின்னால் நின்று தங்களை மறைத்துக் கொள்ளலாம் என்று கருதுகின்றார்கள், அல்லது அதையும் மீறி ஒருவேளை கைது செய்யப்பட்டு விட்டால் கொடுக்க வேண்டிய இடங்களில் கொடுக்க வேண்டியதை கொடுத்துவிட்டு தப்பித்து விடலாம் என்று கருதுகின்றார்கள். இது அனைத்திற்கும் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த நாடு சிறந்த நாடாக இருக்க முடியும். இந்த அரசு சிறந்த அரசாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இதுபோன்ற விஷயங்கள் நாங்கள் ஒரு எங்களுடைய அப்துல் ரவுஃப் நூரி என்ற சகோதரருக்கு மட்டுமல்ல, இதை போன்ற பல்வேறு தகவல்களை நாங்கள் தமிழகத்தில் சந்தித்திருக்கின்றோம். இது முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல பிரச்சனையாக நாங்கள் பார்க்கவில்லை. இஸ்லாமியர்களாக இருக்கட்டும், இந்த நாட்டுடைய அனைத்து குடிமக்களும் சரி, எல்லோருடைய உயிரும் எல்லோருடைய உடமையும் புனிதமானது, அது பாதுகாக்கப்பட வேண்டியது. இதுபோன்ற குற்றவாளிகளை இந்த நாட்டிலிருந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டுமானால், இந்த நாட்டிலிருந்து துடை தெரியப்பட வேண்டும். அதை செய்ய வேண்டுமானால் ஒவ்வொருவருக்கும் சில பொறுப்புகள் இருக்கிறது. முதலில் பெற்றோர் தங்களது குழந்தைகளை ஒழுக்கமாக வளர்க்க வேண்டும். ஒரு மனிதன் சொல்லுவான், ஒருவனுக்கு தூக்கு தண்டனை அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த குற்றத்திற்கு அந்த தண்டனைக்கு முன் அவன் நிற்கிறான். நீதிபதி அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறான். ஒரு கட்டுரை ஆசிரியர் சொல்கிறான், ஆனால் தூக்கு தண்டனை அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த குற்றத்துக்கு பின்னால் பலர் இருக்கிறார்கள், அவர்களுக்கு யார் தண்டனை வழங்குவது? எல்லா குற்றமுமே அவன் மீது சுமத்தப்படுகிறது. சொல்லிவிட்டு சொல்வான், அந்த குற்றவாளியுடைய பின்னணி குற்றவாளியாக பின்னென்று தெரிந்தோ தெரியாமல் அந்த குற்றத்திற்கு பின்னணியில் பலர் இருக்கிறார்கள். அவனை வளர்த்தெடுத்த பெற்றோர் இருக்கிறார்கள், அவனை நெறிப்படுத்தாத ஆசிரியர்கள் இருக்கிறார்கள், அவனை கண்டுகொள்ளாத காவல்துறை இருக்கிறது, அவனை விட்டுக் கொண்டே இருந்த அரசு இருக்கிறது. இவர்களுக்கெல்லாம் அதில் பங்கு இல்லையா? இவர்கள் ஒவ்வொருவரும் அந்தந்த கட்டத்தில் அவனை தடுத்திருந்தால் கண்டிப்பாக அந்த தவறுக்கு வந்திருக்க மாட்டான். அதைத்தான் நாங்கள் சொல்கின்றோம். இது போன்ற குற்றவாளிகள் ஒரு சாதாரண ஒரு செயல், சாதாரணமான ஒரு மிக 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 சிம்பிளாக பிடிக்க வேண்டிய ஒரு விஷயத்தை காவல்துறை 10 நாள் எடுத்துக் கொள்கிறது. காவல்துறை அடிமட்டத்திலிருந்து ஆக உயர்மட்டம் வரைக்கும் பேசப்படுகிறது. பல்வேறு காரண காரியங்களை சொல்லலாமே தவிர, ஆனால் உண்மையில் அது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியது அல்ல. நமது காவல்துறைய திறமைக்கும் ஆளுமைக்கும் அவர்களுடைய உண்மையான அந்த சக்திக்கும் மத்தியில் போனால் இது ஒன்றுமே இல்லாத விஷயம் ஒரே நாளில் செய்திருக்க முடியும். அவர்கள் நேற்று செய்த காரியத்தை ஒரு வாரத்திற்கு முன்பே செய்திருக்க முடியும். ஏன் தாமதப்படுத்துகிறார்கள்? ஏழை, பாதிக்கப்படுபவன், அப்பாவி, பாதிக்கப்படுபவனுக்கு யாரும் துணை நிற்க மாட்டார்கள், கண்டுகொள்ளாமல் விடப்படுவான். இது போன்ற விஷயங்களை எதற்காக தெளிவாக இருக்க வேண்டும் கருதுகிறார்கள். அரசு அல்லது காவல்துறையினரே, உண்மையில் உங்களுடைய பொறுப்பே இவர்களுக்காக உதவி செய்வதுதான். செல்வந்தர்கள், வசதியானவர்கள், படிமனமிக்கவர்கள், ஆற்றல் இருந்தவர்கள் உங்களோட உதவி இல்லாமல் கூட தங்களவர்கள் பார்த்துக் கொள்வார்கள். ஆனால் இவர்களுக்காகத்தான் நீங்கள் இருக்கின்றீர்கள். இவருடைய உரிமைகள் மறுக்கப்படுகிறது என்று சொன்னால் ஒரு நேரம் இல்லை என்றால் கண்டிப்பாக உங்களுக்கு தான் அந்த பிரச்சனை வரும். அது மட்டுமின்றி குற்றவாளிகள் இதை போட்டு விடப்படுகின்ற பொழுது அந்த குற்றவாளிகள் மீது நீங்கள் இறக்கப்படுகின்றீர்களா? உண்மையிலேயே அது இரக்கம் அல்ல. அவனை இப்பொழுது தண்டித்தால் கொலை முயற்சி வழக்கு அதில் ஒரு குறிப்பிட்ட சில ஆண்டுகள் 15 ஆண்டு 18 இத்தனை ஆண்டுகள் அவன் கடுமையான தண்டனை வழங்கி வெளியே வர முடியும். நீங்கள் கண்டு கொள்ளாமல் விட்டால் அவன் மேலும் இன்னொரு தவறு செய்வான். அவன் மூலம் பல உயிர்களுக்கு இழப்பு ஏற்படும். அவனுடைய உயிருக்கும் கண்டிப்பாக இழப்பு ஏற்படும். நீங்க அவனை அடிபட்டு தாக்கப்பட்டு மருத்துவமனையில் உயிரோடு இருக்கின்றதனால் அசால்ட்டாக இருக்கின்றீர்கள். அதே நேரத்தில் இறந்து விட்டால் ஒட்டுமொத்த காவல்துறையும் படையெடுத்திருக்கும். இருந்தால் தான் செய்ய போகின்றீர்களா? இருந்தால் தான் ஒரு குற்றவாளியா? இறப்பிற்கு என்ன செய்ய வேண்டுமோ அத்தனையும் செய்துவிட்டு தன்னை மறைத்துக் கொள்கின்றான். நாம் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால் ஒவ்வொரு தனி மனிதனும் சரி, ஒவ்வொரு அதற்கு சம்பந்தப்பட்ட துறையும் சரி, அரசும் சரி வெட்கப்பட்டு தலைகுடிய வேண்டிய விஷயம். அதனால் அருமை சகோதரர்களே, காவல்துறை, தமிழக அரசு இதுபோன்ற குற்றவாளிகளை உரிய தண்டனை வழங்க வேண்டும். குற்றவாளிகளை இனம் கண்டறிந்து சரியான முறையில் தண்டிக்க வேண்டும். எப்படி குற்றமற்றவர்கள் தண்டிக்கப்படுவது தவறானதோ, ஒரு குற்றவாளி விடப்படுகின்ற பொழுது அவன் 100 குற்றங்களை செய்கின்றான். அவன் மூலமாக பலர் பாதிக்கப்படுகின்ற நிலை ஏற்படும். அதனால் தான் இந்த இஸ்லாமிய சமுதாயம், குறிப்பாக இஸ்லாமிய மார்க்க அறிஞர்களான நாங்கள் எந்த ஒழுக்கத்தை பண்புகளை போதிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோமோ, இன்று எங்களுக்கே இப்படி ஒரு சூழ்நிலை வருகின்ற பொழுது இது எங்களுக்காக மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழகத்தின் எந்த பகுதியிலும் யாருக்கும் இப்படி விட ஏற்படக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்வைக்கின்றோம். எனவே இதில் ஒவ்வொருவரும் அவர்களுடைய பொறுப்பை உணர்ந்து, பெற்றோர் தங்களுடைய பொறுப்பை உணர்ந்து செயல்பட வேண்டும்.
குற்றவாளிகள் மதிக்கப்படுகின்றார்கள், அவர்கள் நடுவீட்டில் அமர்விக்கப்படுகின்றார்கள். இவர்கள் ஒரு போன் செய்தால் காவல்துறை கேட்கிறது, அரசு அட்ஜஸ்ட் செய்து கொள்கிறது என்று சொன்னால் யாருக்கு இந்த உலகத்தில் மரியாதை இருக்கிறது? தீயவன், தவறானவன், குற்றவாளிகள் இவர்களுக்கு தான் மரியாதை என்று சொன்னால் இது நாடா காடா? மனிதர்கள் வாழ்கின்ற இடமில்லாமல் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இது போன்ற குற்றவாளிகளுக்கு உரிய அவர்களை இனங்கண்டறிய வேண்டும். சமூகம் அவர்களை புறக்கணிக்க வேண்டும். அந்த ஊர் மக்கள் இருக்கிறார்கள், ஊரை விட்டு வெளியே போய் என்று சொல்கின்ற அளவிற்கு சட்டத்திற்கு உட்பட்டு, ஜனநாயக நாட்டின் அடிப்படைகளுக்கு உட்பட்டு அவனை திருத்துவதற்கு என்ன வழியில் இருக்கிறதோ அவளும் செய்ய வேண்டும். சமூக ரீதியாக அவனை நாம் பகிஷ்கரிக்க வேண்டும். அது அந்த சமுதாயத்திற்கு அந்த சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் இதே போன்று குற்றம் செய்ய நினைப்பவர்கள் எல்லாம் அந்த குற்றத்தை விட்டு வெகு தூரம் விலகி பாதுகாப்பாக இருப்பதற்கு வாய்ப்பு ஏற்படும். எனவே பெற்றோர், ஆசிரியர், ஒட்டுமொத்த சமூகம், அரசு, காவல்துறை எல்லோருக்கும் பொறுப்பு இருக்கிறது. அவரவர் தமது பொறுப்புகளை உணர்ந்து எந்த அளவிற்கு முறையாக செயல்பட வேண்டும் அப்படி செய்ய வேண்டும். இந்த குற்றவாளி ஒருவன் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறார். கூலிப்படை வெளியே சுற்றுகிறது. எது எதற்கு கூலிப்படை? கூலி என்று சொல்வது சமூகத்திற்கு சேவை செய்கின்ற சேவையாளர்கள் ஏதேனும் ஒரு பணியை செய்துவிட்டு ஊதியம் பெறுவோம், அதுதான் வேலை. ஒரு கடையில் வேலை செய்கின்றேன், ஒரு அலுவலகத்தில் பணி செய்கின்றேன், ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கின்றேன் என்று சொன்னால் அதற்கு பெயர் வேலை. அதற்கு பகரமாக பெறுவது கூலி. ஒருவருடைய தலையை எடுப்பதற்கு, ஒருவருடைய கையை எடுப்பதற்கு, ஒருவருடைய காலை எடுப்பதற்கு கூலி என்று வேலை என்று சொன்னால், கூலி என்று சொன்னால் என்ன நாடு இது? வெட்கி தலை முடிய வேண்டும், ஒன்று செய்ய வேண்டும், இல்லை என்றால் தூக்கி போட்டுவிட்டு வெளியேற வேண்டும். இந்த வார்த்தைகள் ஒப்புக்காக சொல்லப்படுகின்ற வார்த்தைகள் அல்ல, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எழுகின்ற வார்த்தைகள். கண்டிப்பாக இந்த குற்றவாளிகளை இனம் கண்டறிய வேண்டும், அவர்களை கைது செய்ய வேண்டும், தண்டிக்க வேண்டும். இன்னைக்கு எப்படி இருக்கு? சம்பாதிக்கப்பட்டவன் என்ன இந்த லெவலில் இருக்கா, அவனுடைய தகுதி என்ன, அவனுடைய கெப்பாசிட்டி என்ன, அதற்கு தகுந்தவாறு தண்டனை வழங்கலாம் என்று கருதுகின்றார்கள். அவனை விட்டு விடுங்கள். எந்த ஒரு குற்றத்திலும் சரி பாதிக்கப்பட்டவனுடைய தகுதியை, தராதரத்தை பார்க்காதீர்கள். பாதிக்கப்பட்டவன் கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரி, அவன் சாதாரண ஏழை தொழிலாக இருந்தாலும் சரி, இருவருடைய உயிர் ஒன்றே ஒன்றுதான். அவன் மிகப்பெரிய பட்டதாரியாக இருந்தாலும் சரி, சாதாரணமானவனாக இருந்தாலும் சரி, இருவருடைய உயிரும் ஒன்றுதான். காவல்துறையை பொறுத்தவரை குற்றத்தின் அளவு என்ன, குற்றத்தின் விகிதாச்சாரம் என்ன, குற்றம் எப்படிப்பட்டது, இந்த குற்றவாளிக்கு சட்டத்தின் அடிப்படையில் என்ன தண்டனை, இந்த தண்டனையை பெற்றுத் தருவதற்கு நீங்க யாருடைய நிர்பந்தம்? இன்னைக்கு நாங்க ரோட்டுக்கு வந்திருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு காரணமானவர்கள் நீங்கள் தான், காவல்துறை தான். நாங்க இன்னைக்கு வரல, ஒரு வாரத்துக்கு முன்னாடி பேசிக்கிட்டு இருக்கோம். எங்களை இந்த நிலைக்கு உள்ளாக்காதீர்கள், இந்த நிலைக்கு தள்ளாதீர்கள் என்று சொல்லிக் கொண்டே இருந்தோம். சிவகங்காவினுடைய சங்காகவே இருந்து கொண்டிருந்தது. வேறு வழி இல்லாமல் நிர்பந்தமாக வந்திருக்கின்றோம். இதே போன்று 307 307 பதிவு செய்வதற்கும் அப்படி போராட்ட வேண்டும் என்றோ, அவனுக்கு உரிய தண்டனை வாங்கிக் கொடுப்பதற்கும் போராட வேண்டும். யாராவது பின்னால் என்று இயக்க வேண்டும் என்று கருதாதீர்கள். உங்களது பொறுப்பாக, கடமையாக, தாழ்மையாக கடமையாக எடுத்துக்கொண்டு குற்றவாளிகளை இவரையும் பிடிக்க வேண்டும். அந்த கூலிப்படையினரை உடனடியாக அவர்களை பிடிக்க வேண்டும். அவர்களுக்கு சட்டத்திற்கு முன்னால் நிறுத்தி உச்சகட்ட தண்டனை என்னவோ அந்த தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டும். அதற்கு காரணம் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பது அல்ல, அவர்களை போன்ற 100,000 மோசமான இளைஞர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக இந்த காரியங்களில் அரசும் காவல்துறையும் கவனம் செலுத்த வேண்டும். சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை இனம் கண்டறிந்து அவர்களை காவல்துறை சட்டத்திற்கு முன்னால் நிறுத்தி உச்சகட்ட உயர்ந்தபட்ச தண்டனை என்னவோ அதை கொடுக்கப்பட வேண்டும். பாதிக்கப்பட்டவனுக்கு என்ன உதவி செய்ய வேண்டுமோ, இன்னைக்கு பாதிக்கப்பட்டவன் அவன் மருத்துவமனையில் படுத்திருக்கிறான். உயிருக்கு போராடிய நிலையில் வந்தவன் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போது தேடி வருகின்றான். இவருடைய குடும்ப நிலை என்ன, இவருடைய குடும்பத்தை பாதுகாப்பது யார்? இதற்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கிறது. இவைகளெல்லாம் மனதில் கொண்டு, கவனத்தில் கொண்டு பாதிக்கப்பட்டவனுக்கு அவனுக்கும் சேர்த்து ஆளுபவர்கள் நாங்கள் என்ற உரிமை எண்ணத்தோடு, அக்கறையோடு அரசு என்ன உதவி செய்ய வேண்டுமோ அதையும் செய்ய வேண்டும். குற்றவாளிகளை சரியான தண்டனை வழங்க வேண்டும். அவ்வாறு தண்டனை வழங்குவதன் மூலம் இந்த நாட்டில் அமைதியை, புறத்தன்மையை, பாதுகாப்பு, இந்த நாட்டினுடைய ஒட்டுமொத்த மக்களுக்கும் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டும். இது எங்களுடைய ஒட்டுமொத்த ஜமாஅத் சபையின் கோரிக்கையாக இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தின் மூலம் அரசுக்கும் காவல்துறைக்கும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். இது சரியான நடவடிக்கை வேண்டும் என்பதை விருப்பமாகும்.